அன்பு உள்ளங்களுக்கு அடியேனின் ஹனுமான் ஜெயந்தி நமஸ்காரம். ஆஞ்சநேயர் ஹனுமான் என்றாலே நம் மனதில் தோன்றுவது அறிவு, உடல் வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம், வாக்குச்சாதுரியம் இவை எல்லாம் சேர்ந்த மொத்த வடிவமான ஆஞ்சநேயன். அவர் பிறந்தது மார்கழி அமாவாசை மூலம் நட்சத்திரத்தில். மகாகாவியமான இராமாயணத்தில் நீங்கா இடம்பெற்று நம் எல்லோரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டவர். இவரை திருமாலின் சிறிய திருவடி என்றும் போற்றுகின்றனர். சமஸ்கிருதத்தில் ஹனு என்றால் தாடை என்றும் மன் என்பதற்கு பெரிதானது என்றும் பொருள். எனவே ஹனுமான் என்பதற்கு பெரிய தாடையை உடையவன் என்றும் பெயர் காரணம் உண்டு. இப்போது ஹனுமானின் இரட்டைவால் அவதார கதையைத்தான் உங்களோடு பகிரப் போகிறேன். ஆஞ்சநேயர் வானர இனத்தை சேர்ந்தவர், வாயு புத்திரன். எனவே வேகத்திற்கு பெயர் போனவர். அது மட்டுமா, சீதா பிராட்டியார் சிறை வைக்கப்பட்டிருந்த அசோக வனத்தை எப்படி கண்டுபிடித்தார்? இராமாயண காவியத்தில் அவருடைய பங்களிப்பு பற்றி உலகமே அறியும். அதனால் அதெல்லாம் நான் இன்று சொல்லப் போவதில்லை. ஆனால் ஆஞ்சநேயருக்கும் சீதா பிராட்டிக்கும் ஒரு முறை பிரச்சனை ஒன்று வந்துவிட்டது. நம்ப முடியலல்ல? ஆனால் வாங்க, அது என்ன சிக்கல், அதற்கும் இரட்டைவால் ஆஞ்சநேயருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுப்போமா? ராவண வதம் முடிஞ்சுடுத்து. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமேஸ்வரம் வரார். என்னதான் ஒழுக்க சீலராகவும் தர்மசீலராகவும் இருந்து என்ன பயன்? ராவணாதிகளை வதம் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடித்தானே ஆக வேண்டும். சரி, சிவபூஜை செய்து இதற்கு விடிவு காணலாம் என்று நினைத்தார். உடனே அஞ்சனை மைந்தனை அழைத்தார். டியர் ஆஞ்சு, நீ உடனே காசிக்கு போ, அங்கேருந்து சிவலிங்கம் ஒன்றை எடுத்து வா. ஐ ஹாவ் டு டூ பரிகார பூஜை. காட் இட்? பட் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரணும். நீ வாயுபுத்திரன் என்பதால் தான் உன்னை அனுப்புகிறேன் என்று அவர் முடிப்பதற்குள் ஆஞ்சநேயர் டேக் ஆஃப். அதற்குள்ள நல்ல நேரம் முடியப் போகிறதே, ஆஞ்சு இன்னும் வரலையே என்று ராமர் புலம்பவும், சீதா பிராட்டி, நோவரி பிராணநாதா, இதோ ஒரு நொடிக்குள் மணலில் சிவபிரானை வடித்து தருகிறேன் என்று தந்தும் விட்டாள். ராமனும் பூஜையை ஆரம்பிக்க போறார். அதே நேரம் சரியா ஆஞ்சநேயரும் லிங்கத்தோடு வந்து இறங்குகிறார். ராமர் பூஜை செய்ய தொடங்கியதை பார்த்து பயங்கர கோபம் வந்துடுத்து அவருக்கு. பிரபோ, இதோ நீங்கள் கேட்ட மாதிரி காசியிலேருந்து சிவலிங்கம் கொண்டு வந்திருக்கிறேன். அதைத்தான் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். என்னிடம்தானே கேட்டீர்கள்? நான் தான் கரெக்டான டைமுக்கு வந்துட்டேனே, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம் என்று புரிந்து தள்ளிவிட்டார் அவர். என்ன இருந்தாலும் வானரம் தானே. அது மட்டுமா, சீதா பிராட்டி வடித்த மணல் லிங்கத்தை அகற்ற முயன்றார். முடியல. வாளால் கட்டி இழுத்தார். நோ யூஸ். பயங்கர டென்ஷன். உடனே இன்னொரு வாளை உருவாக்கி இப்போ இரட்டை வாளால் இழுத்தார். செய்தது சீதா பிராட்டி ஆயிற்றே, நகருமா? சரி, இவரது கோபத்தை தணித்து சமாதானம் செய்ய வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அஞ்சு, டோன்ட் கெட் ஆங்க்ரி. இப்போ என்ன, உன்னுடைய முதல்ல பூஜை பண்ணணும், அவ்வளோதானே? அப்படியே பண்ணிடலாம். நீ எடுத்து வந்த லிங்கத்திற்கு ஹனுமலிங்கம் என்று பெயரிட்டு பக்தர்கள் முதலில் அதை பூஜை செய்த பிறகே தாயார் வடித்த ராமலிங்கத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். இது என் கட்டளை. போதுமாப்பா? இப்போ சந்தோஷமா என்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இப்படியாக பஞ்சாயத்தை முடித்து வைத்தார் ஸ்ரீராமர். இரட்டைவால் ஆஞ்சநேயர் திருவுருவம் எங்கே இருக்குன்னு தெரியுமா நேயர்களே? திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகேயுள்ள ஊர்க்காடு அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள நவநீத கிருஷ்ணன் கோவிலில் எழுந்தருள பண்ணியிருக்கிறார்கள். இவரை தரிசித்தால், துதித்தால் வரம் வேண்டுபவர்களுக்கு வேண்டியதை தருவதோடு தன் இரட்டைவாலால் பக்தர்களின் துன்பத்தை துடைத்தெறிந்து விடுவாராம். இந்நன்னாளில் அஞ்சனை மைந்தனின் அருள் பெற்று நாம் எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வாயு புத்திரனை வணங்கி மகிழ்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே போடுங்க. உங்கள் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.